பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழில கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகையிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவில் நடந்துறனே மறுப்பில் நின்ற பாவை என் மருங்கில் வளர்கின்றாள். செம்மொழியாம் தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த அறிஞர் பெருமக்களின் வழியில் தோன்றிய பெரியோர்களே, தாய்மார்களே, நாடக கலா ரசிப்போர் மக்களே, கிராமத்தில் வாழக்கூடிய இளைஞர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த பொன்னான வேளையிலே நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிந்து கொண்டு அற்புதமான முறையில் இந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்கள் அத்தனை பேருக்கும் சிறந்த முறையில் ஒலிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் அற்புதமான முறையில் ஒலிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் வேல்முருகன் ஒலிபெருக்கி நிலையத்தார் அன்பு அண்ணன் காளீஸ்வரன் அண்ணன் அவர்களுக்கும் உண்மையிலே நல்லா இருக்கு. சும்மா எங்க வேணாலும் ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுவோம் நல்லா இருக்கு. நான் இங்க உண்மையிலே நல்லா இருக்கு. கடுமையா உழைக்கிறாரு பாரு. காலையில வரைக்கும் உட்காந்துருந்து எக்கோ வச்சு அதை எடுத்து பெரிய விஷயம். உண்மையிலே ரொம்ப நன்றி அண்ணன். இதெல்லாம் கவனிச்சுக்குங்க, முக்கியமானது. அருமையான முறையில் இந்த நாடகத்தை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளர்களுக்கும் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் இந்த பொன்னான வேலையை நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கு அன்பளிப்பு அளித்து கௌரவப்படுத்துகின்றார் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் அன்பரசன் அண்ணன் அவர்களுக்கும் அருமை மச்சான் சேதுபாண்டியன் அவர்களுக்கும் இந்த பொன்னான வேலையில் நன்றி தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் இந்த நாடகத்தை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசிகளாக இருந்தாலும் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்குவது நம்மை பெற்ற தாய் தந்தையதான். அந்த வகையிலே தாயை முதலில் வணங்கி பின்பு கதை தொடர வேண்டும் காலத்திலே ஒரு கடமையை முடிச்சு விடு.
தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. அம்மையப்பன் தான் உலகம் என்று இந்த உலகுக்கு உதவித்தவன். ரொம்ப நன்றி மச்சான். கொட்டு வாங்கினாலும் மோதிர கையால கொட்டு வாங்கணும் இருக்காங்க. நீங்க எல்லாம் கை தட்டுறீங்கன்னா அது பெரிய விஷயம். இங்கே அருமை மச்சான் பூமிநாதன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இங்கே 500 அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தியிருக்கின்றார். அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று வாழ்ந்து மறைந்த பசும்பொன் சித்தர் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களின் புகழை பாடி மன்னவராம் எங்கள் முக்குலத்தில் தோன்றியதா தன்னலமே கருதாமல் தாயகத்தில் உருவாகி அன்னை இந்திராணி பெற்ற அருந்தவத்தால் உதித்தவராம் முடிசூட மன்னன் எங்கள் முத்துராமலிங்க தேவரெங்கே எங்கள் தேவரெங்கே தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வருக்கு எங்கள் வணக்கம் எங்கள் தெய்வீக தேவருக்கு எங்கள் வணக்கம் எங்கள் தெய்வம் எங்கள் தேவருக்கு எங்கள் வணக்கம் எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்துக்கு எங்கள் வணக்கம். நம்ம முக்குலத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடியே முக்குலத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடியே
மக்கள் எல்லாம் ஒன்று கூடியே ஐயா முத்துராமன் எங்கள் தேவ புகழை பாடுவோம். எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம். எங்கள் தேவர் என்ற தெய்வத்துக்கு எங்கள் வணக்கம். ஐயா சொன்னவழி கண்ட நன்மை தேடுங்கள். தேவர் சொன்னவழி கண்ட நன்மை தேடுங்கள். எங்கள் தெய்வீக தேவதைக்கு அன்பு வணக்கம். இந்த தேச மக்கள் வணங்குகிறது எங்கள் வணக்கம். பிறந்த நாளில் உலகில் பிறந்த நாளில் நாட்டில் பிறந்த நாளில் இறந்த மனிதர் எவரும் இல்லை என்று பெருமையுடன் சொல்வதிலே தவறுமில்லை என்று அதை பெருமையுடன் சொல்வதிலே தவறுமில்லை என்று ஆசையற்ற மனித தெய்வம் தேவன் மகன்தானே. ஆசையற்ற மனிதர்களே தேவன் மகன்தானே. மண்ணு தொட்டு நாம் வணங்கிடுவோம் என்று வணங்கிடுவோம் என்று தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம். எங்கள் தேவன் என்ற தெய்வத்துக்கு எங்கள் வணக்கம். வணங்கிடுவோமே எங்கள் தெய்வீக தேவனுக்கு அன்பு வணக்கம். எங்கள் தேவர் என்ற தெய்வத்துக்கு எங்கள் வணக்கம். நல்ல மரவர் தேர்வை நமக்கு ஒற்றுமை வேண்டும். வணங்கிட வேண்டும் எங்கள் தெய்வீக தேவனுக்கு அன்பு வணக்கம். எங்கள் தேவர் என்ற தெய்வத்துக்கு எங்கள் வணக்கம். நம்ம முக்குலத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடியே முக்குலத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடியே முத்துராமன் எங்கள் தேவர் புகழை பாடுவோம். எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம். எங்கள் தேவர் என்ற தெய்வத்துக்கு எங்கள் வணக்கம். இங்கே அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்துகிறார் அன்பு தம்பி கணேசன் அவர்களும் அருமை மச்சான் கருப்பையா மச்சான் அவர்களும் இங்கே உங்கள் அன்பு ஒன்றுதான் நிலையானது. உங்கள் அன்பளிப்பெல்லாம் அவ்வளவு பெரிதாக நான் எண்ணுவதில்லை. நன்றி நன்றி. இப்பேற்பட்ட நேரத்திலே என்ன இப்போ உனக்கு வேணுமா உனக்கு வேணுமா எவ்வளோ வேணும் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆமா உலகம்தான் அம்மையப்பன் நம்மச்சான். பாருங்க காலையில பாருங்க அப்ப சொல்லுவேன் போன் அடி அவருக்கு. உலகம் தான் அம்மையப்பன். அம்மையப்பன் தான் உலகம் என்று இந்த உலகிற்கு உதவுத்தவன் எமதன் ஐங்கரத்தான். ஐங்கரத்தானின் தமையனாகின் ஆறுமுகத்தான் நான்முகத்தான் மகன் நாரத மகரிஷி நல்ல ஒரு வாசகத்தை கேட்டு வேலனாக இருந்த நான் வேலனாக ஒரு மாதிரி அற்புதமாக இந்த இடத்திற்கு வந்து விட்டேன். இடம் வாழக்கூடிய மக்களை வைத்து இடத்திற்கு பெருமையா அல்லது இடத்தை வைத்து மக்களுக்கு பெருமை என்று எண்ணும் அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் இப்பேற்பட்ட தன்மையான இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மக்களை தான் மட்டுமின்றி தன் பின்பெரும் சந்ததிகளை எவ்வாறாலும் சீராட்டி பாராட்டி வளர்த்து வருகின்றார்கள் என்று பார்க்க போனால் அது நல்ல நல்ல நிலம் பார்த்து நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனம் தனிலே
நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து பொறுப்பை கொடுத்து பின்வரும் சந்ததியை பேணும் முறை வளர்த்து பற்றுதலை விதைக்கணும். பற்றுதலை விதைத்து ஒற்றுமையை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் உழைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை விதைக்கணும். நாணயத்தை விதைக்கணும். மனிதர் மூல பண்புதனை விதைத்து பாமரரின் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து மனிதர் மூல பண்புதனை விதைத்து பாமரரின் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து ஓர் முறையை கொண்டவற்றின் மேற்குறையை விதைக்கும் நீர் வளர தினமும் மேகமதை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இலக்கமாதை விதைக்கணும். எல்லாரார் வாழ்க்கையிலே இன்பப்பொழியை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனதிலே நாணயத்தை வளர்க்கணும். என்றும் நாணயத்தை வளர்க்கணும். என்றும் நாணயத்தை வளர்க்கணும். அருமையான இடம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய ஐவக நிலங்களே. நன்றி நன்றி. அற்புதமான இடத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய ஐவக நிலங்களிலே அற்புதமான இடம் குறிஞ்சி நிலம். மலையிலிருந்து தோன்றி வரும் அருவிகளும் அதிலும் இருமடங்கு வளமள பூத்து குலுங்கும் காயா கொன்றை கமுகு போன்ற மலர் மரங்களும் அந்த சாயும் நேரத்தில் அகல் விளக்கு போல் காட்சி தரும் அள்ளிமலர் கூட்டங்களும் அதற்கிடையே ஓம்காரம் போல் ரீங்காரம் பாடிக்கொண்டிருக்கும் பறவைனங்களும் வண்டினங்களும் மயில்களும் மட்டங்களும் அன்னங்களும் தாராக்களா. என்ன அழகு! இடத்தை வர்ணிக்க வேண்டும் என்றால் எப்படி வேண்டுமானால் வர்ணிக்கலாம். இப்பேற்பட்ட தன்மையான இடத்திலே இந்த பொன்மாங்குயில் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதக்காரன் எந்தன் காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில் ராஜ பார்வையில். ஓ பொன்மாங்குயில் சிங்காரமாய் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதக்காரன் எந்தன் காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில் ராஜ பார்வையில். பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே.
நான் இந்த குண்டுக்குள்ளே ராகம் சொல்ல யாருமில்லை, ஞாபகத்தை விட்டு விட்டேன் தீரமில்லை காணவில்லை. உண்மை என்னை பேச வைத்தார் யாரோ, உள்ளத்துக்கு உள்ள வைத்தார் யாரோ. சொந்தம் என்று சென்றல் என்னை தாக்குதே, உள்ளும் நதில் என்னை தொட்டு பாராட்டுதே. பச்சையில பாய்வை நித்தேன் கச்சேரிதான் கோதைக்குள்ள பொன்மாக்குயில் சிங்காரமாய் பண்பாடுவே. சங்கீதக்காரன் என்ற காதல் பார்வையில் பூங்குயில்கள் ராச பார்வையில் பொன்மாக்குயில் சிங்காரமாய் பண்பாடுவே. உங்களை இந்த பாட்டை பாடும்போதுல உங்களை நினைக்காத நாளே இல்லை. அற்புதமாக தம்பி ஒரு நிமிஷங்களே என்ன சொல்றேன்னா, உரு வேஷம் போடும்போது செருப்பு போடக்கூடாது புரியுதா? இப்ப வேற வேஷம் வர்றதே காட்டுக்குள்ள, அதனாலதான் உன்னை அப்ப ஒண்ணும் சொல்லல. வள்ளி வந்துச்சு செருப்பு போடக்கூடாதுன்னா ஒரு நியாயம் இருந்துச்சு, அது வள்ளி. அவன் இல்ல சொல்றேன், அவனுக்கு விவரம் சொல்லிட்டா வேலை முடிஞ்சு. இல்லாட்டி அவன் நினைச்சுக்கிட்டே இருப்பேன், நம்ம சொல்லியுமே கரெக்ட் இல்லையா? அவனுக்கு எல்லாம் ஒரு 20 ரூபா கொடுத்து கண்ணில் வாழ்ந்தால் கண்ணுக்கு அழகாக, கண்ணுக்கு அழகாக நினைவாக, பிள்ளை நினைவாக இங்கே கண்கள் நான்கும் மயங்குதம்மா. பெண்ணின் நினைவாக, பெண்ணின் நினைவாக அழகாக நினைவாக, நினைவாக கண்கள் நாக்கும் மயங்குதம்மா. பெண்ணின் நினைவாக, பெண்ணின் நினைவாக. மனம் கண்டு மனக்கண்டு மனம் கொண்டு மஞ்சள் முகத்தில் மாணிக்கமும் வந்தது கொள்வது நின்று தஞ்சமடையும் மாடுது உள்ளுகள் என்று அழகாக கண்ணுக்கு அழகாக கண்ணில் வாழ்ந்தால் கண்ணுக்கு அழகாக, கண்ணுக்கு அழகாக. நீருண்ட மேகத்தில் ஊர்வல போல் வந்து சீர்கள் கூந்தலை கொண்டு மலர் சென்று மனம் கண்டு மனம் கொண்டு முத்து பறித்தல் ரத்தின கொள்ளக்கு வந்தது கொள்வது என்று தஞ்சமனை உன் தம்மன் எனக்கு வாடுது உள்கள் என்று கற்பக சோலை கண்ணில் வந்தால் கண்ணுக்கு அழகாக, கண்ணுக்கு அழகாக அழகாக அழகாக. கார்முகில் போன்ற கூந்தலும் 3ஆம் பிறை சந்திரனை பழிக்கும் நெற்றியும் வல்லை போன்ற காதுகளும் முல்லை போன்ற பற்களும் கோவை பழத்திற்கு நிகரான உதடுகளும் முடுக்கை போன்ற இடையும் பொய்யார நடையும் இப்பேற்பட்ட அழகில முள்ளு சேர அமைப்பெற்ற அந்த ஆரணங்கை வர்ணிக்க வேண்டும் என்றால் எப்படி வேண்டுமானாலும் வர்ணிக்கலாம். வர்ணிக்கலாம் என்றால் 1000 நாவு படைத்த ஆதி சேடனாலும் முடியாது என்ற காரணத்திலே ஒரு நாவை வைத்துக் கொண்டு நாமும் நம்மால் இயன்றவரை வர்ணிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே இருந்தாலும் ஒரு பாடலோடு சந்திக்க வேண்டியவரை சந்திக்க
சசக நிசப்பா நிசாசா நிச சமக நிசப்பா நிசாசா நிச சப பபா பபா பதகமா மம கமக கம கம நிச கானி சானி கவிதை சொல்லேரு என்னில் வரகால மருடு நீ அழகின் மமமாவில் வாழு என் கல்வியில் ஒளி தீபமேற்று கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் அங்கும் இங்குமாக உலாவிக் கொண்டிருக்கிறான். சந்திக்க வேண்டியவரை சந்திக்க வேண்டும். ஐயோ மச்சா மன்னாரு நம்ம அப்பா என்ன சொன்னாரு. ஐயோ மச்சா மன்னாரு அப்பா என்ன சொன்னாரு. ஐயோ மச்சா மன்னாரு அப்பா என்ன சொன்னாரு. ஐயோ மச்சா மன்னாரு அப்பா என்ன சொன்னாரு. ஆடிப்பாடி வரவேற்பது கூட பண்பு. அற்புதமான வரவேற்பு. ஆடிப்பாடி வரவேற்ற உங்களை நானும் வரவேற்கிறேன். சித்திரை பூவிழி பாரம்மா சித்திரம் எழுந்ததேனம்மா 10 பேர் தானம்மா
உள்ளடத்து போர்வையாக்கி மூடவா கண்ணே புது நாடகம் மாமலத்தில் பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமலத்தில் நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா இடத்துக்கு சொந்தக்காரனா அதே மச்சான் தெரியாதா எங்க இருக்கு மச்சான் வயசுல பாத்ததுங்க அது கண்மை பொட்டுங்க மச்சான் தாங்க இங்க இருங்க மச்சான் இல்ல தொட்டு பாருங்க ஆமா பின்னாடி அந்த அக்கா கூப்பிடுறாங்க ஓரம் வஞ்சம் இங்க 2 பேர்த்த விட்டுட்டு 100 ரூபாய் கொடுத்துட்டு போறேன். கணேசன் சாந்தி அவர்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு தடவை வந்து கொடுக்கீங்க. ஆமா 2 பேருமே கொடுத்து கௌரவப்படுத்திருக்கீங்க. நன்றி நன்றி. சரி சரி. அடுத்த வருஷம் வீடு கட்டுறாங்களாம். சென்னை அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆமா வள்ளி தானே இல்ல வள்ளியை கூட்டி விட்டு கூட்டி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமா நீங்க தேக்குல செய்வீங்களா அந்த மரத்துல செய்வீங்களா? எதுல சரி எதுலயாவது செஞ்சு என்ன செய்யற 100 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்களா? 100 ரூபாய் இது அட்வான்ஸா? என்ன கதவு சேனல் செய்யறோம் நினைச்சீங்களா? இந்த வேலை காலையிலங்க அப்படிங்களா? கிடையாதுங்க. சரி சரி எப்படியாவது பூதி பண்ணி விட்டுறாங்க. இல்ல இல்ல இங்க வாங்க கையில என்ன இது சிறுமுகம் இப்படி காமிச்சுன்னு வைங்களேன் இழுத்துட்டு வந்துடும். உண்மையிலே நீங்க தாங்க இந்த பிள்ளைக்கு மாதிரி அப்படியே வச்சிருக்கீங்க. என்னது 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 அத பின்னாடி வைங்க எனக்கு ஒரு மாதிரி காட்டுங்க பாப்பா. ஆமா எத்தனையோ இடையொட்டி கண்ணெல்லாம் செஞ்சிருக்கேன் இப்படி செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த ஞாபகத்துல செஞ்சிருக்கேன். காலில் என்னமோ முட்டை பத்து போட்டு இது ஒரு ஆடை ஆபரணங்கள் வேட்டைக்கு வர்றேன் பாத்தீங்களா? எதுவும் பூச்சி மறைச்சு வைங்க. எனக்கு என்ன ரொம்ப அதிகப்படுத்துறீங்க நீங்க. என்ன இப்படி பேசுறீங்க? ஊரே சிரிக்கிற அளவுக்கு. 4 நாள் பரவாயில்ல. அந்த கருப்பு பண்ணியனை பாருங்க அதையே பார்த்துக்கிட்டு இதேவா அதை பார்க்க கூடாது தம்பி. பார்த்தேன் ஒண்ணுமில்லாம போனது காரணமே. சரி ஆமா இருக்கட்டும் கூட்டிட்டு போறேன். ரொம்ப நன்றி. கூட்டிட்டு போயிட்டு கட்டுவாம சீட்டா அடி வாங்குங்க. வள்ளி இல்லங்க என்னுடைய ஆளு. உங்க ஆளா? இது கமுதி கடப்பாறை இது மணப்பாறை. ரெண்டு ரொம்ப பொறுத்துதான். ஆமா எப்படி யோசிப்பீங்க? படிச்சு வச்சிருவாங்க வீட்டுல. யதார்த்த மூடுல அடிக்கிறதுமா. அதான் கிளம்பி வருது. உங்க கிளம்புது அதிகமா கிளம்புது. இது வந்து ஏன் தங்கச்சி அப்படித்தானே? திருப்போணம் பக்கத்துல கல்வி மடம் இருக்குல்ல அந்த கடப்பாறை முனை கொஞ்சம் முறிஞ்சிருக்கணும். அப்ப உங்க தங்கச்சி கூப்பிடுங்க. வாங்க எனக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்குறேன். இந்த நாடகத்துல நம்ம 2 பேரும் தான் கொடுத்து வச்சாங்க. உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. நீங்க பரவாயில்லடா. யூடியூப் எடுக்கிறான் பாரு சூத்தக்காரு. காணொலி எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் சுதாகர் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மானாமதுரையிலே 2 பேக்கரி எவ்வளவு காசு வச்சிருக்கேன். இதுல பூசாரி வேற இனோவா கார் வேற. ஆமா அது ஏசி ஒரு காலைக்கு வரேன். இப்ப ஏன் நகைச்சு கூப்பிடுவா ஒவ்வொரு ஆளா கூட்டு கொண்டு விடுங்க. ஓயாம செயின் கிடக்கான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க. வள்ளிகண்ணே வாடா.
சகோதரி இதற்காக அழைத்தீர்கள் என்ன? நோண்டாதடி ஓயம். நீங்களா? நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. யாருன்னு? நமது இனத்தவர். எதற்காக வந்தார்? அவருக்கு சாமான காணுமா? யோ, என்ன சாமான? அப்படியே சொன்ன நீ? சாமான இருக்குது இல்லையா? யாராவது சர்வ பூதிக்கு நீ எத்து பூதிக்காரு. சும்மா சொல்லுவா. சிரிக்காதடி பைபிள். என்ன தங்கச்சி ஆம்பளை மாறிடுச்சு? அவனுக்கு அது மட்டும் நல்லா கேட்டேன். சொல்லு. நீங்க கேட்டது இல்லையா? திரும்ப இருக்குங்க. இருக்கா உள்ள? எங்கயா இருக்குது? அவங்க அக்கா தங்கச்சிட்டு சொல்லுமா. அம்மா உள்ள இருக்குதா? உள்ள எல்லாம் மாடு வரலன்னு சொல்லுங்க. உள்ளயா வரலையா? இருக்கியா பார்த்தது நானு. நீ இருக்கிறியா நான் இருக்கவா? அண்ணா வரவேற்பு கொடுத்தீங்க. இங்க ஒரு யாரு அடையாளம் கட்டுறது? அங்கமா போச்சா? இந்த மாதிரி ஊருக்கு 2 பேரும் தான் உன்னை காலில் விழுந்து கும்பிடுவையா? தெரியல நாடம் இல்ல இல்ல. அந்த மான் எப்படியாப்பட்ட மான் சொல்ல தெரியாம அடையாளம் சொல்லிட்டேன். நம்ம மானை தேடி வந்திருக்காராம். மானு வரல, ஒரு மசூர் வரல. போயா வந்திருக்கியா? என்ன கேள்வி பண்றீங்களா? என்னடா கம்மியா? நாங்க சித்தாளாடா. நேரடியா தாக்கல விடுங்கடா. கல்ல தூக்கி போட்டு வரவேற்பு கொடுத்தா கொடுக்கலையா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அப்படியா? நான் இடத்துக்கு தலைவி வரவேற்பு கொடுப்பானா? வருக வருக வணக்கத்துக்குரிய ஒரு கிடேரியா 2 மாடு ஏறுது. அப்ப நான் என்ன போட்டு அதெல்லாம் எல்லா விதமான வரவேற்புக்கு நன்றி. வரவேற்புக்கு நன்றி கூறி கந்தவரன் கூறும் கருத்து என்னவென்று கேட்டால் காவிய போல் உடை கழுமாமலைக்கு சொந்தக்காரன் தந்தவீர் அந்தவரன். தாயார் பேர் பந்தவிடு வச்சு எனக்கு ஒரு தாய்மாமன் இருக்கின்றார். அவர் பேர் நீலமணிவடன். அம்மான் எனக்கென்று 2 பெருமான் குட்டியில் உருவாக்கி அதில் மூத்த குட்டியை நான் நேற்று படைத்தலைமைக்கு மன மகிழ்ந்து பரிசாய் கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்த எனக்கு இந்த சின்ன குட்டியும் அடைய வேண்டும் என்கிற விருப்பம். நானும் வந்தேன். குட்டியும் வந்தது. குட்டியும் என்னை பார்த்தது. ஏனோ தெரியவில்லை, எனக்கு மறைந்து கொண்டது. உங்களை பார்த்தா பயப்படத்தான் செய்யும். மானின் சுபாவமே பயந்த சுபாவம். அதனால இல்ல பிடிக்க வந்துருவாரோ அப்படி சொல்லி பயப்படும்ல. மாடு வந்து பயந்து தானே ஓடும். நான் பிடிக்கணும்ன்றத மானை தேடுவர் வந்திருக்காரு அடிச்சு விட்டாருன்னா என்ன பண்றது? அப்படி இல்லங்க, அது ஒரு பயந்த சுபாவம். அதனாலதான் அப்படி பயப்படுது. சரி. ஆமா, அது நடுங்கல ஒடுங்கல ஓடல. பயப்பட்டா இவ்வளவு தூரம் வராது. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. அதுக்கு பயமே சிறிது இல்ல. பயப்படுற மாதிரி நடிக்குது. நடிக்கதானே அப்ப செய்யுது. என்ன பண்றது? என்னவென்று கேட்டேன். இடத்திற்கு பொறுப்பான தலைவி வள்ளி இருக்கின்றார், கேட்டுப்பிடியுங்கள் என்று உங்கள் அன்னார் தெரிவித்தார். ஆகவே தலைவன தாங்களும் வந்து விட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பதை ஆராய்ந்து அறிந்து கந்தவடன் தேடி வந்தது இந்த மான் குட்டி தான் என்பதை உணர்ந்து அதை பிடிப்பதற்கு வழி செய்ய வேண்டுமோ? என் மான் எப்பேற்படுமான என்ற மானுக்குண்டான ஊருங்கள் பார்க்கலாம். என் மான் என் மான் என் மான் என் மான் ஒப்புதல் தருவாயம்மா, பொன்னி சம்மதம் தருவாயம்மா. படைத்தானே பிரம்மதேவன் எனக்காகவே கொடை ஒரு தனி தமிழ் புகழ் நிலைத்தோங்கவே.
புள்ளமா எனதாசை மான் வள்ளி அலை புள்ளமா எனதாசை மான் ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கு முன்னிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில வாங்க வேடுவரே, நீங்க தேடி வந்த மான்குட்டிங்க தான் இருக்கு அப்படி நீங்க அனுமதி கொடுக்கணும், பிடிக்கணும். பார்ப்பதற்கு கண்ணியமான தலைவியா இருக்கீங்க. உங்க எண்ணம் பார்த்ததே கண்ணியமான தலைவின்னு சொல்லுவீங்க, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாங்க. அப்படி எல்லாம் இல்ல. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. ஆனா மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிப்படையா பேசுறது ரொம்ப பேர் நடிச்சு பேசிட்டு இருக்காங்க. எடுத்து பேசணும்ன்ற ஒரு கொள்கையோட வந்து அப்படி எல்லாம் கிடையாது. என்னை மட்டும் சொல்லிட்டு நீங்க என்ன போட்டுருந்தீங்க? இப்ப நான் வேடுவனா இருக்கேன். அப்ப நீங்க அப்ப இருந்து வேற இப்பதான் சமாதானம் பண்ணிருக்கீங்க. நீங்க மறுபடியும் கிளப்பி விட்டுறாங்க வந்துருக்காங்க. ஆள் வந்துரும். அப்படி ஒரு நிலையோட போயிருக்கேன். உண்மையில ஒத்துக்கிட்டேன். நான் செப்பல் போட்டுக்கிறேன்னு சரிட்டேன். அப்ப உங்க ஊருன்னா நீ எல்லாம் சேட்டையும் பண்றது அப்படி இல்ல. யாரும் ஊரை யாவரும் கேள்வி இருக்காங்க. உங்க ஊர்ல வந்தாலும் உங்களுக்கு ஒரு சட்டை எனக்கு ஒரு சட்டை. நானு காட்டுக்குள்ள வேணாங்க நந்தவனத்தை காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி காடெல்லாம் வந்து தாண்டி வந்து நந்தவனத்தை வரையில எனக்கு காலில் முள்ளு குத்தாத. உங்க ஊர்ல வந்தாலுமே நான் இப்படித்தான் இருப்பேன். அப்படித்தான் நான் எப்பவுமே. ஆமா, அது எப்பயுமே போட்டுட்டு நடக்கிறது இல்ல. நான் உயரம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறனால நான் போட்டுட்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரு தடையா? நான் தான் வந்ததும் பார்த்தேன். நம்மள மட்டும் சொல்லிட்டு இப்படி போட்டுட்டு வந்தா என்ன அர்த்தம்? முருகனா வரும்போது அதை போடல வாங்க. இப்ப நான் அந்த வள்ளியா வரும்போது போடல கூடாதா? நீங்க ரெண்டாவது போடலாம். இப்ப போடலாம் நீங்க. ஏன் இப்ப என்ன வள்ளி தானே? நான் வில்லியா? இப்ப நம்ம ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள இருக்கோம். அப்ப அப்ப எங்க இருந்து சரி வளவளன்னு என்ன பேசுறீங்க? தாங்கள் தேடி வந்த மாடு எங்க வளர்த்தங்கள இருக்கு. பேசாம போயிட்டு வந்தா அதட்டிலாம் பேசக்கூடாது. ஒரு விஷயம் தேடி வரே இந்த அதட்டி பேச ஆரம்பிச்சீங்கன்னா நான் வேற மாதிரி பேசிருக்கேன். பேசுங்க, நீ பேசுங்க. அந்த அளவுல பேச தைரியம் இருக்கு. ஆமாங்க, பரவாயில்லையே. இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்தது? இங்கதான் வந்துச்சு. இடம் அப்படி இடத்துக்கு வந்தோம்னா தைரியம் வந்துருச்சு. அம்மன் அருள். பரவாயில்ல பரவாயில்ல. அந்த அம்மனுடைய அருள் வந்து நல்லா உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கட்டு. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த அம்மன் அருள் இருக்கட்டும். ஆனா மான் இல்லையே, என்ன பண்றது? மான் இருக்குங்க. மான் இல்லைன்னு சொல்றீங்க. பார்த்தவன் நானு. காவல் காக்குறது நானுங்க. அப்படி இல்லங்க. காவல்ல வந்து நீங்க அது உங்க தன்னம்பிக்கை தான். காவல் சிறப்பா காக்குறேன், அதெல்லாம் உங்க தன்னம்பிக்கை பாராட்டக்கூடிய விஷயம் தான். இப்ப பொதுவா உனக்கு என்ஜான் உடம்புக்கு பொதுவா கேள்வி கேக்குறீங்க. ஆமா, தேர்வு எழுத போறேன் நீங்க கேள்வி கேக்குறீங்க. இல்ல, என்ஜான் உடம்புக்கு சிரசு பிரதானம். சிரசுனா என்னங்க? தலையா? அது கூட எனக்கு தெரியாது. சொல்லுங்க. தெரியாதா? அப்படியே பூதி ஒண்ணு முடி கொண்டிருக்கீங்க. அப்படி இல்ல. என்ஜான் உடம்புக்கு சிரசு பிரதானம். சிரசு பிரதானம். ஆமா, சிரசுக்கு கண்கள் பிரதானம். அப்புறம் கண்களுக்கு இமைகள் பிரதானம். இமைகளை மீறி இமைக்கே தெரியாம தூசி விழுந்துரும் பாத்தீங்களா? அது மாதிரி தான் உங்க காவல். ஒரு கண்ணுல தூசி விழுந்தா மறு கண்ணு கலங்கிரும். அது கண்களோட ஒற்றுமை. சொல்லுவாங்கல்ல, எண்ணுதர் காக்கிறது 2-3 நாள் விண்ணவர் காக்கின்ற மொழிவின் வெறுவி மண்ணினை காக்கின்ற மன்னர் மைந்தர்கள் கண் இமை காக்கின்ற இமையினை காத்தனர். அந்த மாதிரி யாரு பாதுகாத்தது தெரியுமா? இதே மாதிரி காட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திர முனியை அழைச்சிட்டு போறாரு. யாகத்தை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ராமனை லட்சுமணனை அழைச்சிட்டு போய் யாகசாலை பாதுகாத்து அரக்கர் கூட்டையத்தையும் அழிச்சாங்களாம். அந்த மாதிரி நீங்க ஒரு அரக்கர்களை அழைக்க வந்திருக்கலாம், இல்லாட்டி மான பார்த்த இடத்துல புடிச்சிட்டு போயிருக்கலாம். அதை விட்டு பொம்பளை பிள்ளைங்க 2 படி கெஞ்சிட்டு நிக்கலாம். அசிங்கமா தெரியல. இன காக்கி வேலி பயிர் காக்க அப்படின்னு இருக்காங்க. ஒரு இனத்தவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நானும் பொறுமையா லட்சணமா பேசிட்டு இருக்கேன். நான் யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசினதே இல்ல தெரியுமா? நம்ம இனத்தவர் காலையில பட்டை அடிச்சுட்டு வந்திருக்காரு, பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்றதுக்காக தான் தன்மையா நான் பேசிட்டு இருக்கேன். நானா பட்டையே அடிக்க மாட்டேன் ஐயா. அந்த பழக்கத்தையே விட்டு திரும்புங்க. எல்லா முகத்தையும் பாத்துங்க. உங்க முகத்தை பாத்துட்டு எனக்கு பட்டை இது பசுபதி பாசம் என்ற முப்பட்டை. அந்த பட்டையத்தையும் சொல்ற அப்புறம் வேற எந்த பட்டை? நீங்க நான் அங்க போட்டேன். எங்க போனீங்க? இங்க தானே நின்னுட்டு இருக்கீங்க. சிந்தனை அங்க போயிட்டு. சிந்தனை எல்லாம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆமா, அங்கெல்லாம் போக கூடாது. நம்ம என்ன கதாபாத்திரமா சிவச்சின்ன மந்திரிக்கையில அதை தான் சொன்னி. வேற பட்டையில நான் சொல்ல மாட்டீப்பா. வேற பட்டை பத்தி தெரியுமா எனக்கு? இந்த இடத்துல ஏன் இங்க பக்கத்துல வர்றீங்க? அந்த ஆடிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல நிக்க மாட்டேன். அப்படியே நீங்க அங்க வரை கொண்டு போனீங்கனாலும் எடுத்துக்கிட்டே வருவேன். அப்புறம் மைக்க தூக்கிட்டு சுதாகர். இப்படிப்பட்ட விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இல்ல, சமூக இடைவெளி ரொம்ப முக்கியம். அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் 10 அடி தள்ளி நிக்கணும். அதுதான் வந்து தன்மை. அது நீங்க பாருங்க, சமூக இடைவெளி ரொம்ப முக்கியம். அப்ப தெரியுதுல. அப்புறம் வந்து இப்படி நெருங்கிலாம் வரக்கூடாது. ஒட்டதை வந்து அப்புறம் வெட்டி விட்டு போயிருவீங்க. நானு என்னை பத்தி தெரியுமில்ல உங்களுக்கு? யாருங்க பேச்சு வார்த்தைங்க எது எடுத்தாலும் நீங்க தவறாவே இந்த இதுக்கு நீங்க நினைக்கிறீங்க. எப்பயுமே தவறா நினைக்க கூடாது. எல்லாமே நல்லதா நினைங்க, நல்லதே நடக்கும். மான் கிடைக்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நான் இந்த இடத்துல காவல் காத்துட்டு வீட்டுக்கு போடணும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை மாதிரி எனக்கு ஏன்னா நம்பினார் கெடுவதிலே 4 வரிகள் தீர்ப்பு அப்படின்னு இருக்காங்க. என்னமே செய்யலாம். யானைக்கு பலர் தும்பிக்கை இல்லைன்னா மனுஷனுக்கு பல நம்பிக்கை இருக்கணும். இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகு. ஆனா 2 நம்பிக்கை இருக்கவே கூடாது.
அவநம்பிக்கை மூட நம்பிக்கை இருக்கவே கூடாது. உங்களுக்கு அப்படித்தான் அவநம்பிக்கையா தான் தெரியுது. தெய்வ நம்பிக்கையும் தன்னம்பிக்கையோட வந்திருக்கேன். ஆமாங்க, இறை நம்பிக்கையோட வந்திருக்கீங்க. அப்ப மான் கிடைக்கும். எங்க மான பாத்தீங்க? வெள்ளிமலையில பாத்தீங்க. வெள்ளிமலையில் வேலிமலைக்கு வந்திருக்கீங்க. மானை வந்து பாத்தியல அந்த இடத்துல ஏன் அடிச்சு பிடிக்கல? அப்படி கேளுங்க, இங்கிட்டு வந்து கேளுங்க. ஏன் அங்க நான் எப்படின்னா இங்கதான் நிப்பேன். எனக்கு பிடிச்ச இடத்துல நிப்பேன். எனக்கு அந்த இடம் கையில என்ன வச்சிருக்கீங்க? சிலிமுகம்ங்க. சிலிமுகமா? அதோட தன்மை என்ன சொல்லுங்க. காந்த சக்தி உடையது. தோசைக்கரணி மாதிரி வெல்டிங் வச்சுட்டு வந்து சிலிமுக கார வினையிட்டு அப்புறம் ஒன்னா நான் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கெல்லாம் விளக்க தேவையில்லை. அப்ப அதை பார்த்த உடனே காந்த சக்தின்றீங்க. அந்த சக்தி இருக்கிறதுனால செவனேண்டியா இருக்கு. பக்கத்துல வந்து நின்று இருக்குங்க. மான பிடிச்சிட்டு போயிருக்க வேண்டியதானே. மான அந்த இடத்துல நின்றும் ஏன் காமிக்கலன்னு ஏன் கேளுங்க. ஏன் சொல்லுங்க. ஏன் கேளுங்கன்ற அதை கேட்டுட்டாங்க. ஏங்க ஏமாத்தி பிடிக்க கூடாது. ஏமாத்தவே மாட்டீங்க நீங்க. கைப்பிடியா பிடிக்கணும் வந்திருக்கேன். ஆமா, ரொம்ப பேர் நடக்க தெரியாதவங்க வந்து தெரு கோணலா இருக்கின்றது மாதிரி மாடு வேகம் மனவேகம் அப்படின்றக்கா ஒரு நாள் மாடை வந்து கையால பிடிக்கவே முடியாது. நான் பிடிச்சிருவேங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கிறவங்க அங்க மான விட்டு இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்களாங்க. இருட்டுல பொருளை தொலைச்சிட்டு வெளிச்சத்துல தேடுற மாதிரி எங்கேயோ மான விட்டு இங்கே உயிரை வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க. நீங்க சொல்றீங்க இங்க நீங்க இங்க தேடாதீங்க. இருட்டா இருக்கு அங்க போய் தேடுங்க வெளிச்சமா இருக்குன்னு. மான் இங்கதான் இருக்கு. ஏன்னா இங்க தேடாதீங்க அங்க போங்கன்னா. வெள்ளிமலையில பார்த்த மானையா வேலிமலைக்கு வந்து என்ன நீங்க தான் நான் எடுத்துக்கிட்டே மானை பின்தொடர்ந்து வந்தவன் நான் தானே. பின்தொடர்ந்து வந்தா காவல் காக்குறது நான் தானே. என் இடத்துல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதனால பக்குவமா சொல்லிட்டு இருக்கேன். அழகா பேசுறீங்க. அழகா பேச மாட்டேன். ஆனா பாருங்க நான் பேச்ச எப்படி அழகா பேசுறேன். அந்த ஐஸ் வைக்கிற வேலையில என்னைட்டு வச்சு கூட கூடாது. ஆமா, எல்லாம் யாராவது ஏமாத கையில கவனம் வச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. எல்லாம் சரியா இருக்கு பாருங்க. உங்களுக்கு அந்த மனசுதான் சரியில்லை. அடுத்தவர்கள் ஜென்மத்துல மாறு பிடிக்க முடியாது. என்ன சரியா இருக்கு சரியில்லை வந்ததுல இருந்து வேற வேறமா பேசுறீங்க. சரி வர வர நீங்க பழக்க வழங்க சரியில்லை. வேடுவரே இந்த நாள் வரைக்கும் நல்ல வேடுவரு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வேற மாதிரி பேசுறீங்க நீங்க. நான் அப்படி பேசுற ஆளே கிடையாதுங்க. எங்க வந்திருக்கேன் பாருங்க. ஆமா ஆமா, அதுல வந்து நல்லா தன்மையா தான் இருக்கிறீங்க. நல்ல குருத்து தெரிச்சு போயிடும். மரியாதையா பேசுறேன். உன் பிரச்சனை என்ன? இங்க வா முதல்ல. நீதான் இவ்வளவு காரணம். எங்க அண்ணனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ தங்கச்சி வந்து இப்படி பொறுப்பா பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி நின்னுட்டு இருக்காரு. அதனால நீ தேடி வந்த மாடு இல்லாதனால ஒரே கிட்டத்தட்ட வெள்ளிமலை வேடனையா எங்கு வேது பார்க்க வந்தாரையா. சொல்லுங்க. இனிமே வந்தா பத்திரமா பிடிச்சு தருவான். ஐயா சொன்னாரு வந்ததுமே நான் கேட்டிருக்கலாம். ஏதோ நேரம் இருக்கான்னு பாக்குறேன். பிடிச்சு போச்சியா வந்ததுமே அடையாளம் கேட்டிருந்தா நேரம் நான் மேக்கப் அழிச்சிருக்கேன். மானின் அடையாளம் ஒரு கீதத்தோட சொல்லட்டுமா? வந்த மான வல்லேன்னு சொல்லி வாதம் செய்யாதே நல்லா அல்லவல்லி. கொடுத்து விடு மானை கொடுத்து விடு. பிடிக்க விடு என்னை பிடிக்க விடு. வந்த மானே வல்லேன்னு சொல்லி வாதம் செய்யாதே
கொண்ட முத்து முருகன் வெற்றி வேட்டை வெற்றி வேட்டை தன்னால வெடிக்குது சத்தம் போட்டு தமிழ்நாடு பேசுது இதுவே நானா இதுவே மானி அடையாளம் என்னென்ன கேட்ட காரணத்தினால காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நின்றுள்ளாவும் நற்காரிகையே காயாத கானகத்தே நின்றுள்ளாம் காரிகையே மேயாதமான் இது மேயாதமான் உள்ளரம் போதுமே யாதமான் தேனும் பாகும் தினமாவும் தின்பதனாதொரு புள்ளொரு போதும் மேயாதமான் அறிவெடுத்து முனிகருத்து நுனிசிருத்த அடிபெருத்து முனிகருத்து நுனிகருத்து கொம்புள்ளமான் இருந்தாலும் தன் தலையிலிருந்து பாயாதமா தலையிலிருந்து பாயாதமா மானே மால்வர கண்டதுண்டோ மால்வர கண்டதுண்டோ மதுமன் போன்ற நல்வேணி பொன்மோன்ற நல்வேணி புலங்கிட புதல் அடையமான் வர இது மானுடைய அடையமே இல்ல. மானே மானே யாரு மான் என்றாலும் பெண் என்றாலும் ஒன்றுதானே யாரு யாரு உன்னைத்தான் தேடி வந்தேன் என்ன எதுக்குங்க தேடி வரேன் நான்? உன்னைத்தான் காதலிக்கிறேன் உன்னைத்தான் திருமணம் முடிப்பேன் என்னது சரித்த நல்லா இருக்கே கதை ஆத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த உருவமா அழகழக ஆடை கட்டி பழக வந்த பருவமா. ஆத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த உருவமா அழகழக ஆடை கட்டி பழக வந்த பருவமா. நெத்தியில வந்தவனா நினைத்தையும் போல் வந்தவனா வந்தவனா காதல் பேச வந்தவனா நெத்தியில வந்தவனா நினைத்தையும் போல் வந்தவனா அவளா இவனிடமே மனசுக்குள்ளே நினைக்கிறது கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே
எங்க அண்ணனை கூப்பிட்டா ஏதோ அசரீரி வாக்கு நிக்குது. எந்த அண்ணனா ஒரு சொல்றீங்க சாமியை கும்பிட சொல்லி பெரிய அண்ணன் மூத்தண்ணன் குலதெய்வத்தை வணங்கு எல்லாம் சரிண்ணா. வயசு என்னண்ணா? மூத்த அண்ணனா? கல்யாணம் பண்ண வருமா முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை, தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை, தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை. உன்னை அடைய வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிட்ட காரணத்தால் நமது திருமணம் எளிதில் நடைபெற வேண்டும். தாங்கள் ஒரு வரம் தர வேண்டும். தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தால் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தெய்வயானை என்று அழைக்கணும். அப்படி சமேத சுப்பிரமணியன் என்று இன்று முதல் உலக மக்கள் அழைப்பார்கள். சம்மதம் தானே? அப்படியா? உலகட்டும் மேளங்கள் சிறப்பு.